மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள பாதுகாப்பு பதற்றத்தை தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குவைத்துக்கான தனது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. பயணிகளினுடைய பாதுகாப்பை முதன்மையாக கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மைய நாட்களில் மத்திய கிழக்கு வான்வெளியில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு சவால்கள் காரணமாக பல நாடுகள் தங்கள் வான்வெளி பயன்பாட்டில் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தன. இதன் தாக்கம் சர்வதேச விமான சேவைகளிலும் பிரதிபலித்துள்ளது. பல்வேறு விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை ரத்து செய்துள்ளதுடன் சில விமானங்கள் மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குவைத்துக்கான அனைத்து விமானங்களும் ஒரு வார காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது. தற்போதைய அறிவிப்பின்படி இந்த இடைநிறுத்தம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை தொடர்ந்து மதிப்பீடு செய்த பிறகு சேவைகள் மீண்டும் தொடங்குவது குறித்து தீர்மானிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். குவைத்திற்கு வேலைவாய்ப்புக்காகவும் குடும்பங்களை சந்திப்பதற்காகவும் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் இந்த அறிவிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த பயணிகள் தங்களது விமான நிலை குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அல்லது பயண முகவர்களை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட பயணிகளுக்கு மறு முன்பதிவு மற்றும் தேவையான உதவிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னரும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சில விமானங்களை மாற்றுப்பாதையில் இயக்கியிருந்தது. சில சந்தர்ப்பங்களில் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டதால் விமானங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியிருக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கை மையமாக கொண்டு இயங்கும் பல சர்வதேச நிறுவனங்களும் தங்களது சேவைகளில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களினால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில சேவைகள் தாமதமாகவும் இயக்கப்படுகின்றன. பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்லும் முன் தங்களது விமானத்தின் தற்போதைய நிலைமையை சரிபார்ப்பது மிகவும் அவசியம் என விமான நிறுவனங்கள் வலியுறுத்தியிருக்கின்றன. இலங்கை அரசும் மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்களினுடைய பாதுகாப்பு நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. குறிப்பாக குவைத், சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுடன் தூதரகங்கள் தொடர்பில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவசர தேவைகள் எதுவும் ஏற்பட்டால் உடனடி உதவிகளை வழங்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விமான போக்குவரத்து நிபுணர்களினுடைய கருத்து கணிப்பின்படி பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நீடித்தால் மேலும் சில சர்வதேச விமான நிறுவனங்களும் தங்கள் சேவைகளில் மாற்றங்களை அறிவிக்கக்கூடும். உலகளாவிய விமான போக்குவரத்து வலையமைப்பில் மத்திய கிழக்கு முக்கிய இடத்தை பெற்றுள்ளதனால் அந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு பதற்றமும் சர்வதேச விமான சேவைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கிடையில் பயண திட்டங்களை வகுத்துள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மாத்திரமே நம்ப வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பி முடிவெடுக்க வேண்டாம் எனவும் அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். விமான அட்டவணைகள் பாதுகாப்பு நிலைமையை பொறுத்து எப்போது வேண்டுமானாலும் மாறுபடக்கூடும் என்பதால் பயணிகள் தங்களது மின்னஞ்சல்கள், குறுந்தகவல் மற்றும் விமான நிறுவனத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மத்திய கிழக்கில் தற்போது நிலவுகின்ற இந்த பாதுகாப்பு சூழ்நிலை இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் குவைத்துக்கான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் அதுவரை பயணிகள் பாதுகாப்பே முதன்மை என்பதால் இந்த தற்காலிக இடைநிறுத்தம் மிகவும் அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் விளக்கியிருக்கிறார்கள்.